ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அருவரங்காடு தமிழ்நாடுலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் இதுக்கு உதவாதுப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இது நம்பிக்கை சரியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்ரெண்டிஸ் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு அப்ரெண்டிஸ் ஆக்டுக்கு கீழே நான் ஐடிஐ மற்றும் ஐடிஐ கேண்டிடேட்ஸை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதாக அவங்க வெளியிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 45 வேகன்சிஸ்க்கு. அதில் 18 பேர் நான் ஐடிஐயும் 20 பேர் ஐடிஐ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ கம்ப்ளீட்டாக இது அப்ரெண்டிஸ்ஷிப் ரோலுக்காக தான். சரிங்களா. கார்டைட் ஃபேக்ட்ரி அர்வென்காடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபார் நான் ஐடிஐ கேட்டகரியில் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10th படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 10th ப்ளஸ் 50% மார்க் வாங்கியிருக்கணும். நீங்கள் மேக்ஸுக்குலேயும் சயின்ஸ்லேயும் 40% வாங்கியிருக்கணும். மற்ற எல்லாத்துலேயுமே 50% மார்க் ஓவராலாக நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா. அதே மாதிரி ஃபார் ஐடிஐ கேட்டகரியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெலவெண்ட்டு ஐடிஐ படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. மினிமம் 50% மார்க்கும் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா மக்களே. 10th படிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கு. வேகன்சி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. வேகன்சி என்ன அப்படின்றதும் பார்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணால் அப்படின்னா லிங்க் அவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அவங்களுக்கு த சீஃப் ஜென்ரல் மேனேஜர் கார்டைட் ஃபேக்ட்ரி அரவன்காடு நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு பின்கோட் நம்பர் அப்படின்ற சொல்லி அவங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது பிளாக் லெட்டர்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃபே சேர்த்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. பர்சனல் டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே. ஸோ அதோடு நீங்கள் எதெல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, அதாவது எஸ்எஸ்சினா 10th சர்டிஃபிகேட்டு, அது போக செமஸ்டர் கூடிய எல்லா மார்க்ஸுமே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மெரிட் பேசிஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் 10th வாங்கின மார்க்கு வச்சு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி தான் அவங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க கிரேடு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி சி அப்படின்ற மாதிரி கேட்டகரி வைஸாக அவங்க பிடிச்சிருக்காங்க. ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லைக் பர்சன்டேஜ் வைஸாக 84.5% வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏ ப்ளஸ்னால் 95%, பி ப்ளஸ்னால் 74.5, பினா 64.5, சி ப்ளஸ்னால் 54.5, சினா 44.5 அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது டியூரேஷன் எத்தனை மாதத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிக்கலாம். அது டியூரேஷன் ஷால் பி ஸ்பெசிஃபைடு அப்ரெண்டிஸ் ஆக்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் ஐடிஐ வேலைக்கு 6000 கொடுப்போம், ஐடிஐ படித்தவங்களுக்கு 7000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸ்டைஃபண்ட் நான் ஐடிஐக்கு 6000, ஐடிஐக்கு 7000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது போக மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். டீட்டெயில்டாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாகவே பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே. அவங்க இங்கே பாருங்கள், கேட்டகரி வைஸாகவுமே அவங்க கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் டோட்டலாக 18 அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாருங்கள். யூஆரில் 8, ஓபிசியில் 5, எஸ்சியில் 4, எஸ்டியில் 1 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த 20 யூஆர் கேட்டகரியில் 10, ஓபிசியில் 6, எஸ்சியில் 4 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ஐடிஐ லெபார்ட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு 7
யூஆரில் 4, ஓபிசியில் 2, எஸ்சியில் 1 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட் இருக்குது. ஸோ 45 வேகன்சிஸை அவங்க வந்து வேலைக்கு எடுக்கிறதாக உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் லைஃப்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ மக்களே.